வெல்கம் டு கேஎம்எஸ் குக்கிங் வ்ளாக்ஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பாரம்பரிய முறைப்படி பொங்கப்பானையில் பொங்கல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பொங்கல் நல்லா டேஸ்ட்டாகவும் பக்குவமாக வர்றதுக்கும் தேவையான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 500 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன், 1 கப் காய்ச்சாத பால், அதோட 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்துக்கோங்க, 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசி, அதாவது 250 கிராம் அரிசியை நல்லா கழுவி முதல் தண்ணியை கீழே ஊற்றிடலாம். 2வது தண்ணியை நம்ம பொங்க பானையில் சேர்க்க போகிறோம். அதோட 1 கப் காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பானை நிறக்க தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். பொங்க பானை பொங்கி வர்றதுக்கு சரியாக இருக்கும். உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு பானையை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக பொங்கி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த கேப்பில் பாசிப்பருப்பை நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 பங்கு தண்ணி. பானை பொங்க போகுது. அவ்வளோதான், பொங்கலோ பொங்கல். சாமியை கும்பிட்டு அரிசியை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. வடகிழக்கு பக்கம் பொங்கி வந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வடகிழக்கு பக்கம்தான் பொங்கி வந்திருக்கு. கிழக்கு வடக்கு பக்கம் பொங்கினாலும் நல்லது தான். நம்ம தண்ணி பொங்கி வர்றதுக்கு அதிகமாக ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ அதில் கொஞ்சம் எடுத்துடலாம். அதோட பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. பானை நல்லா சூடாக இருக்கும், அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த பக்குவம் வரவும் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணவும் உருகி தண்ணி விடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும், நல்லா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம ஏலக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டும் போது அந்த பொங்கலுடைய வாசனை நல்லா இருக்கும். இப்போ நம்ம பொங்கல் ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய்யை இந்த பொங்கல் மேலே நம்ம விட்டுக்கலாம். அதோடைய வாசனை நல்லா இருக்கும். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை ஒரு 2 கிளறிட்டு நல்ல பொன்னிறமாக ஆகவும் 10லேருந்து 15 முந்திரி பருப்பையும் திராட்சை பழமும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 நல்லா வறுபடவும் நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பானை நிறக்க சந்தோஷமாக சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.